ஓம் சக்தி. ஓம் ஆதி பராசக்தி. என் அன்பு குழந்தையே, தனிமையில் நீ வடித்த கண்ணீர் வீணாகவில்லை. கலங்காதே தங்கமே, உனக்கானது நிச்சயம் உன்னை வந்து சேரும். குழந்தையே, அனைவர் முன்னிலையிலும் உன்னை சந்தோஷமாக காட்டிக்கொள்வாய். எப்பொழுதும் ஒரு புன்னகை உன் உதட்டில் வைத்திருப்பாய். உன்னை அறியாதவர்கள் இவளுக்கு என்ன, இவள் எப்பொழுதும் சிரித்து கொண்டேதான் இருக்கிறாள் என்று பொறாமையோடு சொல்வார்கள். கேலியும் கிண்டலுமாக உன் உறவினர்களுடனும் உன் நண்பர்களுடனும் விளையாடிவிட்டு தனிமையில் சென்று அமர்வாய். அப்போதுதான் நான் உன்னை பார்ப்பேன். உன்னை என்றால் உன் உண்மையான முகத்தை, உன் ஆன்மாவை தனிமையில் அமர்ந்து கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டிருப்பாய். மனம் முழுவதும் ரணமாகி கசக்கி பிழிந்திருக்கும். உன் துக்கம் யாருடனும் பகிர விரும்பாமல் தனிமையிலே அழுதுவிட்டு உன் சோகத்தை கரைத்து விட்டு சென்று விடுவாய். இதுதான் உண்மையான நீ. எத்தனை நாட்கள் குழந்தையே இவ்வாறு வெளிவேஷம் போட்டுக்கொண்டு உன்னை நீயே ஏமாற்றி கொண்டிருப்பாய்? யாரை வேண்டுமானாலும் நீ ஏமாற்றி விடலாம். உன்னுடன் உன் நிழலாக வரும் என்னை எப்படி உன்னால் ஏமாற்ற முடியும்? உன் கவலைகளையும் கண்ணீரையும் என்னிடமிருந்து எப்படி மறைக்க முடியும்? தனிமையில் நீ வடித்த கண்ணீரை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. நீ வடித்த ஒவ்வொரு கண்ணீர் துளியும் வீணாகாது. நீ எதற்காக கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாய், எதை நோக்கி ஏங்கிக் கொண்டிருக்கிறாய் என்பதெல்லாம் எனக்கு தெரியும். உன் எண்ணங்கள் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது, அங்கும் இங்கும் சுற்றி கொண்டிருக்கிறது. அதை நீ அடக்கி நேர்முகப்படுத்தினால் போதும். பாதை சேரும் இடமும் நல்லதாய் அமையும். குழப்பங்கள் ஒருபோதும் உன்னை சூழாது. அமைதியான நிம்மதியையும் தரும். உன் வாழ்க்கையில் வேண்டாத விஷயங்களை தூக்கி கொண்டு நடக்கிறாய். நான் வேண்டாம் என்று சொன்ன பல விஷயங்களையும் ஆசை போட்டு கொண்டுதான் இருக்கிறாய். பிறகு எனக்கு ஏன் இத்தனை சோகங்கள் என்று புலம்புகிறாய்? உன் எண்ணங்கள், யோசனைகள், அணுகுமுறைகளை முதலில் மாற்று. உன் வாழ்க்கை அழகிய பூங்காவனமாய் நிச்சயம் மாறும். உன் எண்ணங்களை பொறுத்தே உன் வாழ்க்கை. அதனால் எண்ணங்களும் யோசனைகளும் உயர்நிலையில் இருந்தால்தான் உன்னால் வாழ்க்கை பந்தயத்தில் ஜெயிக்க முடியும். நான் அடிக்கடி கூறுவது போல், எதை நீ திரும்ப திரும்ப நினைக்கிறாயோ அதுவே உன் வாழ்க்கையில் நிஜமாய் நடக்கும். எந்த சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையை சலித்து கொள்ளாதே குழந்தையே. எனக்கு என்ன நடக்கப் போகிறது, எதுவும் இல்லை என்ற எதிர்மறையான வார்த்தைகளை உச்சரிக்காதே. எனக்கு நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நான் கேட்டது அனைத்தும் எனக்கு என் அம்மா கொடுத்து விடுவார் என்று சொல்லிக்கொண்டே இரு. நீ அழுத்தமாக ஒன்று நினைக்கும் போது எண்ணங்களுக்கான சக்தி அதை நிறைவேற்றி தரும். நீ இனி சந்தோஷமாக வாழப் போகிறாய். உன் வாழ்வில் சகலமும் பெறுவாய். என்னை நம்பு குழந்தையே. இனி எதற்கும் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. உன்னுடன் உன் அம்மா நான் இருக்கின்றேன். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதி பராசக்தி.